கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? சவுண்டு தெரிக்க விடுதில்ல, டிசைனும் சூப்பராக இருக்குது. இது வந்து iGearனுடைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், பட்ஜெட் ரேஞ்சு தான். ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த iGear Ensemble ப்ளூடூத் ஸ்பீக்கர்னை பற்றின முழு விமர்சனத்தை பார்த்துருவோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்னுடைய டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்ரோ ஃபீலில் அருமையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உடன் ஃபினிஷிங். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள ஒரு ஆர்டினரி வுட் வச்சு தான் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த லுக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டெக்ஸ்டர்டு ஒரு வினைல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. வெளியில் இருக்க அந்த எக்ஸ்போஸ்ட் ஸ்பீக்கர் டிசைன் ஒரு ரெட்ரோ ஃபீல் அகைன் உங்களுக்கு கொடுக்குது. இந்த 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரும் 5 வாட் ஸ்பீக்கர். அது தவிர இந்த இடத்துல ஒரு சப் ஊஃபர் வேறு இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 வாட்டுக்கான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்பீக்கர்னுடைய பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்பீக்கர் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்பீக்கருடைய கண்ட்ரோல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. அது தவிர வேறு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஆக்ஸிலரி போர்ட்டு, மைக்கு இதுக்கெல்லாம் சாக்கெட்லாம் கிடையாது. மேலே என்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் ஆன் பட்டனுக்கு ஒரு ஃபிசிக்கல் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா பட்டனுமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான். இது வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் மோடு, இல்லாட்டி எஃப்எம் ரேடியோ, அப்புறம் டிஎஃப், யூஎஸ்பி மோட் இதுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மோட் ஸ்விட்சிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வால்யூம் அப் அண்ட் டவுன், இந்த 2 பட்டனையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் டவுன் ஆகுது. ஷார்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ரீவைண்ட், அதாவது ட்ராக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க இந்த பட்டன் வந்து ப்ளே பாஸ் பட்டன். நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் இருக்கிறப்போ சேனல் ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல்லாம் ஸ்கேன் ஆகி செட் ஆகிடும். சார்ஜிங் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் ரேடியோ, ப்ளூடூத் தவிர யூஎஸ்பியில் உங்களுக்கு பாட்டு இருந்தால் கூட அதையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இல்லாட்டி எஸ்டி கார்டு, மெமரி கார்டில் உங்களுக்கு பாட்டு இருந்தால் கூட இந்த டிஎஃப் மோடு மூலமாக நீங்கள் எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இதில் மைக் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கால்ஸுக்காக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆக்ஸிலரி போர்ட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. வேறு ஏதாச்சும் ஆடியோ சோர்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டிவியோ நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கனெக்ட் பண்ண முடியாது. அது வந்து ப்ளூடூத் மோடு இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. அதே நேரத்தில் சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுல வந்து பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்ப ஒன்று தரமான பேஸ்னு சொல்லிட முடியாது. ஹை வால்யூம்ல அது பேஸ் வந்து பிரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. பட் ஹை வால்யூம் இல்லாமல் ஒரு 60% 70% வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ஜாயபிள் பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ஸ் கிளாரிட்டி கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் அந்த 3 ஃப்ரீக்வன்சிக்கான செப்பரேஷன் ரொம்ப ஒன்று கிளியராக இருக்குன்னு சொல்லிட முடியாது. மோஸ்ட்லி இன்னைக்கு கேட்கக்கூடிய சினிமா பாட்டு, இல்லாட்டி நீங்கள் ஜென்ரல் R&B, இல்லாட்டி ஹிப்ஹாப் இந்த மாதிரி மியூசிக்லாம் கேட்கறதுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக அமையும். மைக் இல்லாதனால இதில் நீங்கள் கால்ஸ் பேச முடியாது. இதோடைய பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா 50% வால்யூம் வச்சு கேட்குறப்போ ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த ஸ்பீக்கருடைய விலையும் பாத்தீங்க அப்படின்னா 1600 ரூபாய். சோ நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப லுக்கா ஒரு ரெட்ரோ ஃபீல்ல பழைய காலத்து ஸ்பீக்கரை ஞாபகப்படுத்துற அளவுக்கு ஒரு அருமையான டிசைன்ல ஒரு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணிருக்காங்க iGearல இருந்து. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் விட்டுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.